அறிவிப்பு திமுகவுக்கு விழுந்த சவுக்கடி இப்போ தெரியுதா பாஜக பவர்? பிரதமர் மோடி நேற்றைய தினம் தமிழகம் வந்ததுதான் தற்போது தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இவ்வளவு நாள் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்ற பொய்க்கு மத்தியில் மோடி சொன்ன விஷயத்தால் மொத்தமாக திமுக பரப்பிய பொய் எல்லாம் குளிதூண்டி புதைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மத்திய அமைச்சர்கள் எல்லாம் தமிழகத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்த நிலையில் 4400 கோடிக்கும் அதிகமான தொகையில் ராமேஸ்வரம் பரமக்குடி சாலையை 4 வழி சாலையாக மேம்படுத்தவும், மரக்காணம் புதுச்சேரி இடையே பயண நேரத்தை குறைக்கும் வகையில் 4 வழிச்சாலையாக உயர்த்தவும், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ஸ்ரீவில்லிபுத்தூர், பொள்ளாச்சி, காரைக்குடி உள்ளிட்ட 8 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள் அமைக்கவும், நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் வரை 4வது ரயில் பாதை அமைக்கவும், பண்பலை அமைக்கவும் தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அறிவித்தார். கடந்த 2014 முதல் இன்று வரை மத்திய அரசு வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் வெறும் தொடக்க புள்ளியே என்று பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் பல மடங்கு கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது. திமுக அரசு திருப்பரங்குன்றம் மலையை வைத்து பல அரசியல் செய்த நிலையில் நேற்று பிரதமர் மோடி கோவிலுக்கு சென்று வழிபட்டது மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றம் விவகாரத்தால் உயிர் மாய்த்த பூரணச்சந்திரனின் குடும்பத்திற்கு ஆறுதலும் தெரிவித்ததன் மூலமாக திமுக அரசு என்னதான் முட்டி மோதினாலும் பாஜக இருக்கும் வரை குன்றம் முழுவதும் குமரனுக்கே சொந்தம் என்பதை நேற்று பிரதமர் மோடி உறுதிப்படுத்தினார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி தேர்தலில் என்டிஏவை வெற்றி பெற தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். திமுகவின் அமைச்சர்களின் ஊழலை பட்டியல் போட்டு சொன்னது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் திட்டங்களை எல்லாம் மாநில அரசு முட்டுக்கட்டை போட்டு தடுத்ததாக திமுகவின் செயல்பாட்டை சுட்டிக்காட்டினார். குறிப்பாக தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அமைந்ததும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து போதை கலாச்சாரத்தை ஒழித்து பெண்களுக்கு பாதுகாப்பு வசதி ஏற்படுத்த அனைத்தும் செய்யப்படும் என, அடுத்த வருடம் கட்டாயம் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் என வாக்குறுதியளித்தார். இதன் மூலம் தமிழகம் முன்னேறவும், இந்துக்களின் வழிபாட்டில் பிரச்சனை இல்லாமல் நடக்கவும் ஒரே வழி திமுகவை ஆட்சியில் இருந்து இறக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்தால் மட்டுமே சாத்தியம் என்பதால் மக்களும் மாற்றத்தை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர் என்றே கூறப்படுகிறது. இனி திமுக சொல்லும் பொய்யான வாக்குறுதியை எல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். மோடியின் பவர் தெரிந்துள்ளது என்றே சொல்லப்படுகிறது.